அண்ணன் கலைஞர் அவர்கள், தலைவர் அவர்கள் இறந்து விட்ட பிறகு அன்பு தளபதியார் அவர்கள் நம்மை போலவே சோகக்கடலில் ஆழ்ந்து ஒவ்வொரு பணியிலும் சரியாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு செயல்பட முடியாமல் சோர்ந்து காணப்பட்ட நேரத்தில் தந்தையாருக்கு துணையாக இந்த இயக்க பணி ஆற்ற வருகின்றதுதான் நம்முடைய உதயநிதி அவர்கள். தந்தையாருடைய கடமை தான் செய்தாக வேண்டும், இயக்க பணியை ஆற்றியாக வேண்டும் என்றுதான் அவர் தலைவருடைய பொறுப்பை தானும் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்று இயக்கப்பணி ஆற்றுவதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டார்கள். அப்படி ஒப்படைத்துக் கொண்ட பொழுதுதான் தலைவரையே முதல்வராக தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலை வந்தது. 2021 தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் வந்தபோது வேக வேகமாக தன்னுடைய பணியை தேர்தல் பிரச்சாரத்தை ஆற்றிய போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஓடி ஓடி உழைத்து தன்னுடைய இயக்கத்திற்கு பணியாற்றதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படி பணியாற்றுகின்ற பொழுதுதான் நடுவண் அரசனுடைய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு தேர்தல் என்றால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி தேர்தலில் வாக்குறுதிகளை பெறுவது நியாயமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒன்றை செய்வதற்காக இந்திய பேராண்மை அரசை எதிர்ப்பதற்காக ஒரு சிறந்த வழிமுறையை கையாண்டார்.